துபாயில் கைது செய்யப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஒருவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார். அது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மோதல் சம்பவம் ஒன்றில் படுகாயமடைந்திருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. பாடசாலை புத்தகங்கள் காணாமல் போனமை சம்பந்தமாக நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் விசாரணைகளில். எனவே அது குறித்தும் பார்க்கலாம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகல வர்த்தகர்களுக்கும் நுகர்வோர் அதிகார சபையினர் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை, எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். எனவே அது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். துபாயில் கைது செய்யப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஒருவர் நேற்றைய நாளில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய பேர்தான் ஷிரான் பாசிக். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் பதுங்கி இருந்தோர்னு சொல்லி நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 87 பேருக்கும் அதிகமானவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் எல்லோரையும் விட மிக முக்கியமானவர் ஷிரான் பாசிக் என்று சொல்லப்படுது. ஏன் முக்கியமானவர் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சில பல மாதங்களுக்கு முதல் இலங்கை போலீசார் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்துகின்ற 5 முக்கிய நபர்கள், 5 போதைப் பொருள் கடத்தல் மன்னர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 5 முக்கியமான ஆட்கள். அப்போ அந்த 5 பேரையும் பிடிச்சிட்டாலே இலங்கையில் கிட்டத்தட்ட போதைப் பொருட்களை முற்றுமுழுதாக ஒழிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம். தெற்கு கடலில் சர்வதேச கடலில் நெடுநாள் மீன்பிடி படகு பல நூற்றுக்கணக்கான கிலோ போதைப் பொருட்களோட பிடிபட்டது. சர்வதேச கடலில் ஒரு கப்பலில் இருந்து இந்த சிறிய படகுக்கு போதைப் பொருட்கள் இறக்கப்பட்டது என்று சொல்லலாம். நிறைய செய்திகளில் பார்த்திருக்கிறோம். நிறைய பேர் அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி இலங்கைக்கு போதைப் பொருட்களை அனுப்பக்கூடியவர்கள் 5 பேர் தானே இருக்கணுமாம். அந்த 5 பேருக்கு கீழே வேலை செய்யக்கூடியாக்கெல்லாம் ஏனைய எல்லாரும். அந்த 5 பேர்ல மிக முக்கியமானவர் தான் ஷிரான் பாசிக். இவர் துபாயில் நீண்ட காலமாக வசித்து கொண்டு வரார். இவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது. துபாயில் சர்வசாதாரணமாக ஒரு கோடீஸ்வரராக, ஒரு வர்த்தகராக செயல்படுகின்றவர். இவர் ஜுவல்லரி வச்சுக்காராம், வேற பிஸ்னஸும் வச்சுக்காராம், நகைக்கடையும் வேற பிஸ்னஸும். அப்போ துபாயில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. என்ன சொன்னால் வழக்கமான பிஸ்னஸில் அவர் இருந்துக்கார். ஆனால் இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்துறது அவருடைய இன்னும் ஒரு பிஸ்னஸ். அதுவும் ஈரானோட சேர்ந்து என்று சொல்லப்படுகிறது. ஈரான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட போதைப் பொருட்கள். இதுவும் நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்திருக்கிறோம். சர்வதேச கடல்ல வச்சு ஈரானிய கப்பலில் இருந்து இறக்கப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் இலங்கைக்கு என்று சொல்லி. எனவே இதுக்கு பின்னால் இருந்தது ஷிரான் பாசிக் என்று சொல்லி. அப்போ அவர் துபாயில் துபாய் போலீசாரால் கைது செய்யப்படுறார். எப்போ என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் 26ஆம் தேதி. மே மாதம் 26ஆம் தேதி ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் கைது செய்யப்பட்டவரான்னு கேட்டால் அதுதான் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஈரானிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் வச்சுக்கிறதோ, அல்லது விழுகிற ட்ரோன்களை வீடியோக்கள் எடுக்கிறதோ, அல்லது மிசைல்ஸ் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இடங்களை வீடியோக்கள் எடுக்கிறதோ தடை செய்யப்பட்டிருந்ததோ அது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி அதையும் மீறி வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எடுத்து கொஞ்சம் பேர் பிடிபட்டு இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கணும். அது வேற பிரச்சனை. இருந்தாலும் அப்படி ஒரு தடை ஒன்று விதிக்கப்பட்டது. அந்த ஒரு காலப்பகுதியில் தான் இந்த மொபைல் ஃபோனில் இந்த படங்களை வைத்திருந்தார் என்று சொல்லி இவர் கைது செய்யப்பட்டவர். கைது செய்து விசாரிக்க ஆரம்பித்த அப்புறம் தான் தெரிய வந்திருக்குது இவருக்கு இன்னும் ஒரு பின்னணி ஒன்று, இப்படி ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லி. இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அமெரிக்காவாலையும் தேடப்படுகின்றார் இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக. அது சம்பந்தமாக ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இவர் மேல. அப்ப துபாய் போலீஸ் அரெஸ்ட் பண்ண அப்புறம் தான் எல்லாம் தெரிய வந்திருக்குது. இவருக்கு மேல ரெட் நோட்டீஸ் இருக்குது, அமெரிக்கா தேடுது, இலங்கை தேடுதுன்னு சொல்லி தெரிய வந்த அப்புறம் தான் அவர் மேல தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு பக்கம் அமெரிக்கா தங்கள்கிட்ட தர சொல்லி கேட்டுக்கொண்டிருக்குது, இன்னொரு பக்கம் இலங்கை இல்ல எங்கள்கிட்ட தான் தரணும்னு சொல்லி கேட்டு இப்ப கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார். நேற்று காலை 8:48 மணியளவில் அவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கிய போது அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இவர் 48 வயதுடைய நபர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை அனுப்புகின்ற 5 முக்கியமான போதைப் பொருள் மன்னர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏனைய 4 பேரும் தற்போது வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளார்கள். மோதல் சம்பவம் ஒன்றில் படுகாயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார்.
இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளவ என்று சொல்லப்படுற இடத்துல வெள்ளவ போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரிகின்ற ஒரு 54 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் போன மாதம் ஜூலை மாதம் 25 அவருக்கும் இன்னும் ஒரு ஆளுக்கும் வந்து ஏதோ கருத்து முரண்பாடு வாக்குவாதம் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேரும் ஆளையால் தாக்கி இவர் வந்து படுகாயம் அடைஞ்சிருந்தவர். அப்போ இவ்வளோ காலம் வந்து அவர் சிகிச்சையில் இருந்தவர், இருந்தாலும் சிகிச்சை பலனில்லாமல் இப்பொழுது அவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கல்வி வெளியீட்டு திணைக்களத்திலிருந்து கிழக்கு மாகாணம் நோக்கி அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 20,000 வரையிலான புத்தகங்கள் காணாமல் போனமை சம்பந்தமாக நேற்றைய மாலை காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. அதாவது 19,892 தமிழ் புத்தகங்களை வந்து காணையில், 1ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கான தமிழ் மொழி புத்தகத்தை வந்து காணையில் என்று சொல்லி, அப்போ அந்த புத்தகத்தை கொண்டு போயிட்டு யார் என்ன செய்ய முடியும்? எங்கேயாவது விற்கவும் முடியாது, என்ன விற்றா தெரியும் அது வந்து அரசாங்க புத்தகம்னு சொல்லி. அப்போ என்னதான் செய்யறேன்னு பார்த்தா இப்போ போலீசார் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். உடனடியாக நேற்று இந்த செய்தி வந்த பிறகு உடனடியாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து இந்த புத்தகங்களை கடத்தி கொண்டு போயிட்டு இடைக்கு போட்டவராம். அந்த பேப்பர் விற்கிறதானே பழைய பேப்பர்கள், அந்த பழைய பேப்பர் விற்கிற இடைக்கு போட்டிருக்கார். எவ்வளோத்துக்கு என்று சொன்னால் மொத்தம் 47,000 ரூபா காசுக்கு, 47,000 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு இந்த புத்தகங்களுடைய மொத்த பெறுமதி வந்து 8 லட்சம் ரூபாவாம். 8 லட்சம் ரூபா பெறுமதியான புத்தகங்களை வந்து கடத்தி அதை 1 லட்சத்துக்கு கூட கொடுக்கல, 47,000 ரூபா காசுக்கு கொண்டு போயிட்டு வித்திருக்கிறார். இப்போ வித்தவரும் கைது செய்யப்பட்டு அதை வாங்கினவர் இருக்காரு தானே, அவருக்கும் ஒரு அறிவு வேணும் தானே. புத்தம் புது புத்தகங்கள் சும்மா பக்கத்தை விரிச்சாலே வாசம் வீசும் அப்படிப்பட்ட புத்தகங்கள் ஒரு ஆள் கொண்டு வரார். அறிவில்லாமல் அதை வாங்குறதா? 47,000 உடனே வாங்கி நல்லா விலைக்கு விற்கலாம்னு வாங்கியிருப்பார் பொருளுக்கு. அதை வாங்கி அந்த புத்தகத்தை வந்து பேப்பரை வந்து அந்த அரைக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து இவர் வித்து போட்டாராம் ஏற்கனவே. எனவே இப்போ 19,892 புத்தகங்களும் எங்கேன்னு சொன்னால் அதை ஏற்கனவே போட்டெல்லாம் அரைச்சாச்சு. எனவே 2 பேரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு புத்தகத்தினுடைய பெறுமதி வந்து 40 ரூபா வருதாம். ஆனால் இவர் வித்தது வந்து 10 ரூபா 36 சதத்துக்கு வித்துக்கார். 40 ரூபா புத்தகத்தை வந்து 10 ரூபா 36 சதத்துக்கு வித்துக்கார். 2 பேர் செய்யலாது. இப்போ 2 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நுகர்வோர் அதிகார சபை CAA நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகல வர்த்தகர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு எச்சரிக்கை என்று கூட நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகல விற்பனை நிலையங்கள், சகல வர்த்தகர்களும் வந்து உங்களுடைய விற்பனை நிலையங்களில் வந்து நீங்கள் இப்போ சொரியா பொருட்கள் விற்கிறது தானே, இப்போ அரிசி, சீனி, பருப்பு, சர்க்கரை என்று சொல்லி சொரியா பொருட்கள் விற்கிறது தானே, பேக்கெட் இல்லாமல். அந்த மாதிரி சொரியா விற்கிற பொருட்களுக்கு வந்து கண்டிப்பாக விலை போட்டிருக்கணும். விலைப்பட்டியல் வந்து முன்னுக்கு கஸ்டமருக்கு தெரியக்கூடிய மாதிரி தொங்க விடணும். ஒவ்வொரு பொருளுக்கு நேரையும் அந்த விலைப்பட்டியல் இருக்கணும் என்று சொல்லி, இப்போ சீனி என்றால் எவ்வளோ சீனி, சர்க்கரை என்றால் 1 கிலோ எவ்வளோ என்று சொல்லி தெளிவாக இருக்கணும். அதை வந்து கஸ்டமர் ஒரு ஆள் வந்து பார்த்து தானே டிசைட் பண்ணணும், இந்த பொருளை வாங்கலாமா இல்லையா, இந்த கடையில் வாங்கலாமா இல்லை அந்த கடையில் வாங்கலாமான்னு சொல்லி கஸ்டமர் தானே டிசைட் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணணும் என்று சொல்லி, காட்சிப்படுத்தணும் என்று சொல்லி நுகர்வோர் அதிகார சபை வந்து இப்போ அறிவிச்சிருக்குது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே நுகர்வோர் அதிகார சபை வந்து நாடு முழுக்க நிறைய ரெய்டுகள் நடத்தி இப்போ எக்கச்சக்கமான ஆட்களுக்கு வந்து தண்டப்பணம், குற்றப்பணம் எல்லாம் வந்து அறவிடப்பட்டு இப்போ அது ஒரு பெரிய கேஸ் வந்து போய்கொண்டிருக்குது. இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இது வந்து தனி ஒரு எச்சரிக்கை என்று இல்லாமல் அவர்கள் வந்து சட்டத்தில் இருந்து ஒரு சட்டத்தை வந்து எடுத்து காட்டிக்கிறார்கள். இது வந்து சட்டமாம், இலங்கையில் சட்டமாம். எப்படின்னு சொன்னால் 2003ஆம் ஆண்டிலேயே கொண்டு வரப்பட்ட சட்டமாம். 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க 26வது பிரிவு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இதுதான் எல்லா பொருட்களும் வந்து காட்சிப்படுத்தணும். தனியாக விலையை மட்டும் போடாமல் அந்த விலை வந்து எவ்வளாக்கு, 1 கிலோவுக்கா, 1/2 கிலோவுக்கா, 100 கிராமுக்கா, எவ்வளாக்குன்னு சொல்லி அந்த அளவையும் போட்டு பக்கத்தில் விலையையும் போடணும் என்று சொல்லி நுகர்வோர் அதிகார சபையினர் வந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதை வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்த சொல்லி தெரிந்தான நுகர்வோர் அதிகார சபையினர் வந்து மாறு வருஷத்தில் ஒவ்வொரு கடையாக ஏறி போவார்கள். விலைகள் எல்லாம் ஒழுங்காக போடப்பட்டிருக்கா, எல்லாம் தெளிவாக இருக்கான்னு சொல்லி பார்த்து போட்டு பிறகு அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு வந்து ஃபைன் அடிக்கப்படும். எனவே ஏன் தேவையில்லாமல் ஃபைனை கட்டுவான், அந்தந்த விலைகளை வந்து போட்டு விட்டால் பிரச்சனை முடிஞ்சுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வேற கொஞ்சம் இறுக்கி கொண்டு தான் பெரியணும். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் ஒரு கடும்பிடி தான் அரசாங்கம் பிடிக்குது. அதுக்கு காரணம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது, மற்றது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும்ன்றதுக்காக. யோசிச்சு பாருங்க, இந்த சட்டம் வந்து 2003ஆம் ஆண்டிலே இயற்றப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ 2026ஆம் ஆண்டில் தான் அறிவிக்கணும் அதை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி. அப்போ கடந்த 23 வருஷமாக இது நடைமுறையிலேயே இல்லை என்றது அப்போ இருந்த அரசாங்கங்கள் விட்ட பிள்ளை. ஏனென்றால் அவையிலே அப்படித்தானே, அப்போ அவையில் அப்படி சட்டங்களை வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்துவினோம். எனவே இந்த அறிவித்தலை அனைவரும் கவனத்தில் கொள்ளும்படி நுகர்வோர் அதிகார சபையினர் கேட்டிருக்கின்றார்கள். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.